ஓட ஓட விரட்டானே டிராக்டரே. ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை வேற காணுமே. டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சுட்டு துரத்துறா டிராக்டரே. வேண்டாம் மாமா மாமா, என்னால ஓட முடியல மாமா. ஒரே வெட்டு. மாமா மாமா, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்த மறந்துட்டீங்களே மாமா. அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாளைய கையில் எடுத்தேன். இங்க பாரு, உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், கண்டம் கண்டமா வெட்டிடுவேன். விடுங்க விடுங்க சார், விடுங்க சார். டிராக்டர் நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா? அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க, அக்கா தங்கச்சியே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயம் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாரணுங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. ஏய், அங்க பாரு, அவ தனியா உட்கார்ந்து படிக்கிறா. இங்க உட்கார்ந்து படிக்கலாமாடி? ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவள மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். வாடி, இங்கேயே உட்காந்துக்கலாம். இவ்வளவு பெரிய இடி அடிக்குது, திரும்பி பாக்கலான்னு பாரு. அதானே. ஏய் செங்கமலா, மழை வர்ற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு இந்தாலவா. முதல்ல உன் பின்னால திரும்பி பாரு. குட் மார்னிங் மேடம். ஹாய். வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர வழியில குறுக்க 2 கழுத போச்சு, மகனும் சரியில்லைன்னு லேட்டா வந்தேன். சார் சார், யாரு? யாருமா நீங்க? என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல்ல இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். என் டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஷூர், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தட் யூ ஆர் a leading psychiatrist. So, as a psychiatrist, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க. நீயும் நினைச்சா கொட்டமா அடிக்க முடியும்? நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நம்ம ஸ்லோக்ஸ் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டனே. ஸ்லோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர் நான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேரர், இந்தம்மா எங்க இங்க? என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி 2 இட்லி கொண்டா. மனமே போச்சு, எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டாங்க. இது நான் அவளுக்கு எழுதுனேன், நீயே சொல்லு. இப்ப நீயே சொல்றா, நான் எழுதுனடா. நான் அப்படி எழுதுனேன். மனமே போச்சு. இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். உட்கார கூடாது. ஸ்ரீராம ஜெயத்தை தவிர
நான் இங்கே இருக்கேன். போ. ஏன் மியா மியா ஏன் மியா 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 சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணம் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க. I love you. Silence. இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா? சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த லெட்டர் எழுதினது யாரு? நான் தான் எழுதுனேன். என்னப்போ? அது 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 மேடம், அது நான் இந்த 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 லெட்டர். First you get out. அது வல்லவே மேடம். Get out. Yes, yes. அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான். க்ளோஸ். டிஸ்மிஸ் தான். ஊரு பார்க்க கிளம்பிட்டு தான். போச்சு, எல்லாம் போச்சு. சுரேந்தர், நமஸ்தே மேடம். நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மணி பேக்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தேன். இல்ல, உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா. நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல 4 பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்திருக்கலாம். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட். நம்ம நம்ம மேடம் சீதா இல்ல, என்ன பார்த்து ஐ லவ் யூ சொன்னாங்க. என்னது? ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கடா. ஏன் சொல்ல மாட்டாடா? ஏன் சொல்ல மாட்டா? வேஸ்ட் ஷர்ட் போடாத, பேண்ட் ஷர்ட் போடுன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கிழவிதான் கிடைப்பா. உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. பேசாம இந்த கிழவிக்கே வாழ்வு கொடு. யூ see Mr. Surender, Sita is a fantastic and a marvelous name. You know, Sita is the Raman's wife. வாழ்க்கையில இப்படி துப்புறானுங்க. Continue the games. நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசீவே மாட்டேங்கிறானே. எங்க போயிட போறா? காலேஜ்னு இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தே தீரும். அதுல அவனை கவனிச்சுக்கிற. வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இந்த பக்கம் காலேஜ் போலையா? ஏன் செருப்படி வேணுமா? போங்கடி. பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, இதுங்க சொல்ற பதில் என்ன? காலேஜுக்கு போலையான்னு கேட்டேன். திருப்படி ஓணுமான்னு கேட்டுட்டு போறாளுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் இதுங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுங்கெல்லாம் எங்க கேள்விக்கு பதில் எழுத போறாங்க. ஒன்னும் புரியல. காலையில இருந்து டென்ஷனோ டென்ஷன், அகைன் டென்ஷன். எங்கடி அந்த ஜெகதல பிரதாப? அங்க பாருடி, அந்த பப்ளிசிட்டி வந்தாச்சு. வெண்மை சூப்பர் இன் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா,
நிர்மா 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 கொஞ்சம் இருமா. சுரேந்தர், உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ஓ, சூப்பரின் வெண்மையோ? இவர் காலேஜுக்கு வேஷ்டி கட்டிட்டு வராதீங்கன்னா கட்டிட்டு வராரு. இனிமே ஒரு வேஷ்டியே கட்டக்கூடாது. ஒரு வழி பண்ணிடுங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் உன் கூட கனவுல டூயட் எல்லாம் கூட பாடிட்டேன். இப்போ சொல்ற, இந்த கன்னி பொண்ணோட மனசு கெட்டு போனதுதான். நீ எனக்கு எழுதுற லவ் லெட்டரை 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்க. இந்த காலேஜ் செவரெல்லாம் ஒட்டுறதுக்கு. என்ன சொல்ற? ஐயோ, என்னையா கைய பிடிச்சு இருக்கிற? ஐயோ, யாராவது பார்த்து தப்பா நினைப்பாங்க. விடியா? ஐயோ, கைய விடியா? நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. இது பாரு, உன் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்ட போகுது. அன்னைக்கு பிக்னிக்ல கலாட்டம் பண்ண, இன்னைக்கு லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? லவ் லெட்டர் எழுதிட்டு பிளேட்ட மாத்திரியா? நான் பிளேட்டா? காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்காளே, இவ பேர் என்ன? பிளேட்டை மாத்திரம் வந்துட்டான். கொஞ்சம் இரு வரேன். கொலபா, இங்க வா. சுரேந்திரனுக்கு பயாலஜில இஸ்லியே டவுட், போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட். எனி டவுட்? நிறைய இருக்கு. ரூம் கொஞ்சம் வரியா? ரூமுக்கு எதுக்கு? இங்கேயே கேட்கலாமே. ஒண்ணு இல்ல, ரூம்ல வச்சு உன்னை கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன் இங்க மந்திரிக்க கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கிறேன். நேத்து என்னால கோலப்ப நடி வாங்கினாரு. இன்னைக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏய், சுரேந்திர வராரு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற. புடி. சுரேந்தர், எது கூப்பிட்ட? ஒரு பொண்ணு தான் வாயால வெக்கத்து விட்டு ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்லவே மாட்டா. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீங்க எந்த பதிலும் சொல்லல. இன்னைக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. பதிலா? இல்லங்க, இப்ப எந்த கையால அரைஞ்சீங்களோ அதே கையால நீங்க நினைக்கணும். அது நடக்காதுன்னா இனிமே நான் வாழ்றதுல பிரயோஜனமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற ட்ரெயின்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இதான் உன் முடிவா? ஆமா. படிச்சாடி ட்ரெயின் வர நேரமாவது என்ன விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடல. முடிஞ்ச உங்க சுரேந்தர் கிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிறப்பதான் அவர் எனக்கு கிடைக்கல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவர் என்ன நினைக்கட்டும். அப்பதான் அவர் காதெல்லாம் என்னன்னு தெரியும். டைம் என்னடா இது? மணி 9:30டா. ட்ரெயின் வர நேரமாச்சா? சீக்கிரம் வாங்கடா. சுரேந்திர போய் பார்க்கலாம். சுரேந்திர கூப்பிட்டு வாடா. சுரேந்திரா, நீ என்னடானா அந்த பிலோமினாவை கை நீட்டி அடிச்சுட்டு வந்துட்ட. அவன் என்னடானா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தண்டவாளத்துல போய் படுத்துக்கிட்டா. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவளை ஏத்துக்கிறியா இல்ல அவ சாகணுமா நீயே முடிவு பண்ணிக்க. ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. வாங்கடா போலாம். செத்த சாகட்டுமே. எனக்கு என்ன, நானா இவ்வளவு தற்கொலை பண்ணிக்க சொன்னேன்? இங்க பாருங்க சுரேந்தர்,
ஒரு மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுற இந்த காலத்துல உங்களுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கா அந்த பிலோமினா. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அவ கேக்குற மாதிரி இல்ல. ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, வாங்கடி போலாம். என்ன போய் யார் ஒரு லவ் பண்ண சொன்னா? மாட்டிக்கணும். என்ன தலையை சொரிகிற? அது வந்து ஒண்ணுல, நானும் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு அதுக்கு? ஆனா அந்த பொண்ணு வந்து என் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? ஆமா. என்னது வேஷ்டி விட்டு பேண்ட் போட்டு வந்திருக்கிற? நல்லா இருக்க? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் நல்லா பண்ணிட்டு வருவீங்கடா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏய், பொண்ணு கூட பழகணும்னா பழத்தை மறந்துட்டியா? உட்கார்றா கொஞ்ச நேரம். நோ டைம். நோ டைமா? இவனுக்கு வந்த நேரம் பாரு. நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேஷ்டி, பழைய துண்டுதான். கிளாஸ் ரூம்லயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தான் தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? சுரேந்திரங்கிற பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே சுரேன் இருக்கட்டும். ஓகே? சுரேந்திரங்கிற பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன். உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும். யார் அவ? 12 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுடா. லைட் ஆஃப் பண்றா, தூங்கணும். டேய், நான் சொல்றது காதுல விழலையா? சுரேந்திரா! ஏய், இந்த பார், இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அழகா ஷார்ட்டா சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவன் எவ? பிலோமினா. அவளா உனக்கு மாத்தனா? டேய், இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே பாதியாக்கிடுவா. சுரூப், அவளாவது பேரை பாதியாக்குனா, எனக்கு தேரை கொடுத்து பேரியாக்கிட்டியம்மா. மை லார்ட், நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. சுரேந்திரா, ஏண்டா பேசிட்டு இருக்கல, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ற? சாரி, நான் இங்க வந்து தப்புதான். உன்னை பார்க்க உங்க அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன். அப்போ வந்து இருங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க. பாருமா, நான் உன்னை கூப்பிடல, அவனை தான் கூப்பிட்டேன். வந்திருக்கிறது உங்க அப்பாடா. இப்ப வரையா இல்லையா? டேய், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அமுச்சு வச்சிடறா. நான் அவரை அப்புறம் பாக்குறேன். சுரேந்தர் வரல? வந்துங்க, சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கான். அப்படின்னு அவன் படிக்கட்டும். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஒண்ணுமில்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு திவசம்.
அத ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். முடிஞ்ச அவனை வர சொல்லுப்பா. அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம். நான் வரேன் தம்பி. நான் வரேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, சுரேன் ரூம் எங்க இருக்கு? ஹாஸ்டல் உள்ள வந்துட்டல, நீயே போய் தேடிக்க. ஹாய். ஹே பிலோ, நீ நீ எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தா? என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. சர்ச்சில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். என்னோட வசதிக்கு எத்தனையோ பிரசன்ட் வரலாம். ஆனா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க பிரசன்டேஷன் என்னங்கிறதா. என்னோட பிரசன்ட் நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும். பாய் சுரேந்திரா, நீ உன் வாயாலே தான் கெட்டு போற. நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும். பெருசா பந்தாவா சொல்லிட்ட. இப்ப என்ன பண்ண போற? பெரிய வசதி உள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹால் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹால் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அது சீப்பா இருக்கும். வேற என்ன செய்யறது? அடி ஜாம்பாரு சுரேந்திரன், ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அது கொடுக்கலாம். அதான் மடையா மடையா. ஊட்டியில ஃப்ளவர் சீசன் நடக்குது, பொக்கே கொடுக்கறியா? பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ. வேற என்ன கொடுக்கலாம்? அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். மதத்துல உனக்காகத்தான் சேர்ந்தேன். காலேஜ் டேல நான் சுரேந்தரோட பாடினதை வச்சு அவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சு தான் திரும்பி வரேன்னு அவர் ஃப்ரெண்டு கோலப்பர் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கேன். இது அவரை என்னென்ன பண்ண போதுன்னு பாரு. உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். 10 நாள் கழிச்சு நானே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அவசரம்? நான் இதோ பாரு, உன்னால வேணா 10 நாள் என்ன பார்க்காம இருக்க முடியும். ஆனா உன்னை பார்க்காம 4 நாள் என்னால இருக்க முடியல. அப்படியா? ஆமா. இதுவரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா உன் துணை இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். சிரிக்காத 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 பிலோமினா. சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீ சிரிச்சு
என்ன பைத்தியக்காரன் ஆக்கிறத நிச்சயமா நீங்க இப்படி ஒரு நாள் சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அதான் என் சேலஞ்ச். பொண்ணுங்களையே ஏறெடுத்து பார்க்காத உங்களை லவ் பண்ணி என் பின்னாலேயே அலைய வைக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதே இல்லை.